If alpha and beta are different complex numbers with mod beta equal to 1, then find modulus of beta minus alpha by 1 minus alpha conjugate beta. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் mod z ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு z இன்ட்டு z கான்ஜுகேட் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? இப்போ அதான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்மளோட கொஷினில் இங்கே ஸ்கொயர் இல்லை, நம்ம ஸ்கொயர் வச்சு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் இல்லாமல் வேல்யூ என்னன்னு பார்க்க போகிறோம். பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பை 1 மைனஸ் ஆல்ஃபா கான்ஜுகேட் பீட்டா ஸ்கொயர். மாடுக்குள்ளே இசட் இருக்குது, ஸோ அப்போ இதை நம்ம இசட்னு எடுத்துக்கிறோம். பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பை, ஓகே, இது இசட். அப்போ அடுத்தது இசட் கான்ஜுகேட்னா இதே இது மேலே ஒரு பார் போட்டுருணும். ஓகேவா? அப்போ என்ன, மேலேயும் பார் கீழே இருக்கிற டேர்முக்கும் பார்னு அர்த்தம். இந்த டேர்மில் எந்த சேஞ்சும் இல்லை, இதை அப்படியே வச்சுக்கோங்க. பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பை திஸ் டேர்ம். இப்போ இந்த பார் ஒவ்வொரு டேர்முக்குமே வந்துடும், ஒன்றுக்கும் வரும். இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு பார் இருக்குது, அப்போ இன்னொரு பார் சேர்ந்து வரும். இப்போ பீட்டா டேஷ் மைனஸ் ஆல்ஃபா டேஷ் பை 1 டேஷ் மைனஸ் ஆல்ஃபா டபுள் டேஷ் பீட்டா டேஷ்னு இருக்கும். சரியா? இப்போ 1 டேஷ் அப்படின்னா 1 தான், ஆல்ஃபா டபுள் டேஷ் அப்படின்னா ஆல்ஃபா. இந்த ஒரு கொஷின் மட்டும்தான் நம்ம புக்கில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வித் ஒரு ப்ராப்ளமுக்கு மட்டும் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்கன்னா நீங்கள் செய்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒன் டேஷ்னா 1, ஆல்ஃபா டபுள் டேஷ்னா ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டேர்முமே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். இப்போ a + b இன்ட்டு a மைனஸ் b அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மேலேயும் கீழையும் பிரிக்கணும். முதல்ல பீட்டா யூஸ் பண்ணுறேன், அடுத்து மைனஸ் ஆல்ஃபா யூஸ் பண்ணுறேன் நியூமரேட்டருக்கு. கீழே 1 வச்சு அடுத்து மைனஸ் ஆல்ஃபா டேஷ் பீட்டா வச்சு ஜஸ்ட் அதை திரும்ப மல்டிப்ளை பண்ணி எழுதுறது தான். இது ரெண்டும் 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் தான். ஆல்ஃபா டேஷ் ஆல்ஃபா, பீட்டா பீட்டா டேஷ்னு இருக்குது. டினாமினேட்டர்லேயும் 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் தான். இப்போ பீட்டா பீட்டா டேஷ்னா என்ன, மாடு பீட்டா ஸ்கொயர். அப்போ இங்கேயும் மாறும், மித்த டேர்ம் எல்லாம் அப்படியே இருக்கும். இங்கே 3 இடத்துல மாறப்போகுது. மாடு பீட்டா ஸ்கொயர். நம்ம கொஷினில் மாடு பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மாடு பீட்டாவே 1 தான், நான் மாடு பீட்டா ஸ்கொயரும் 1 தான். ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா டேஷ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா டேஷ். ஆல்ஃபா டேஷ்னா என்ன, சப்ஸ்டியூட் பண்ண விட்டுட்டேன். ஸோ இதுக்கு பதில் மாடு ஆல்ஃபா ஸ்கொயர்டு. ஓகே, ஸோ இது இப்படியே தான் வரும், மாடு ஆல்ஃபா ஸ்கொயர்டு தான். கீழே 1 மைனஸ் ஆல்ஃபா பீட்டா டேஷ் மைனஸ் ஆல்ஃபா டேஷ் பீட்டா மாடு பீட்டா ஸ்கொயர்டு 1. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் மாடு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு 1ன்னு வரும். அப்போ மாடு ஆல்ஃபா ஸ்கொயர்டு தான். இப்போ டேர்ம்ஸை நல்லா கவனிங்க. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் சேம் டேர்ம்ஸ் வருது. ஸோ எல்லா டேர்மும் கேன்சல் ஆகி ஈக்குவல் டு 1ன்னு வருது. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே இந்த மாடு வேல்யூ மட்டும்தான், நாட் ஸ்கொயர். ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஸ்கொயரோட கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஸ்கொயரோட வேல்யூவே 1 அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கொயர் இல்லாமல் இந்த மாடுலஸ் வேல்யூவும் 1 தான். which implies modulus of beta minus alpha 1 minus alpha dash beta equal to 1.